ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம். பாடலை பாடி நம்ம ஜெபத்துக்குள்ளே கொண்டு போகலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடைக்கலமே உமது அடிமை நானே. நாற்பதுக்காக இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். நம்மை ஆசீர்வதிப்பாக. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆழ்வரின் மேலே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நாம் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நாம் நினைப்பேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆழ்வரின் மேலே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த
ஜெபம் பண்ணுமா? சோதரத்தாவே இந்த காலையிலேக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனை ஆசீர்வாதம் நாங்கள் செலுத்துவதற்காக உலகம் எங்கும் நடக்கும் பரிசுத்த ஆராதனை ஆசீர்வாதம் எல்லா சபையில் விலங்குகளுக்கு தளராக ஆத்மாக்களை இசப்பாவை கொண்டு வருவதாக நாங்கள் செலுத்துவதற்காகவே அறுவடை நாயகன் நீக்கத்தாவே நீரே இசப்பாவை சிறுமியாக நாங்கள் செலுத்துவதற்காகவே இசப்பா ஸ்தோத்திரத்தாவே அங்கே வெற்றியுள்ள சட்டம் சபையில் எந்தைக்கும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இதை நடத்தும் பாஸ்டர் ஐயாவே சபா ஆசீர்வதி கர்த்தாவே அவர் செய்த எல்லா ஊழியர்களும் அது கடன் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பாஸ்டர் அம்மாவே ஆசீர்வதிய நல்ல சுக பலத்தினால் இடைக்கட்டுவையாக நாங்கள் சேர்க்கிறோம் கர்த்தாவே. 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க கர்த்தாவே. 2 பிள்ளைகளையும் சபா அதிக காலத்தினால் நிரப்புவையாக நாங்கள் சேர்க்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளின் படிப்பு காரியங்கள் சபையின் தேவைகள் குடும்பத்தின் தேவையெல்லாம் சபா நீ சந்திக்காக நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தாவே. கொடுக்கக்கூடியவர்கள் ஜெபிக்கக்கூடியவர்கள் இந்த சபைக்கு முடிக்கக்கூடிய தூளாக இருப்பவர்கள் எல்லோரையும் சபா நீர் அபரிதமாக ஆசீர்வதிக்காக நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தாவே. சிறியோர் முதல் பெரியவரை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே எல்லோரையும் ஏசப்பா தனித்தனியாக பேராக ஏசப்பா நீ கறந்துட்டு ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா வழியில் தலைப்பட்ட மக்களையெல்லாம் துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்குடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா வழியில் ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீர் ஆசீர்வதி ஏசப்பா அவர்கள் கையிலே எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் கர்த்தாவே. வேலையில்லாத பிள்ளையை வேலை வாய்ப்பை தாங்க கர்த்தாவே. ஏசப்பா வருமானமின்றி ஏசப்பா குடும்பங்களுக்கு ஏசப்பா வருமானத்தை ஏற்படுத்தித்தாங்க ஆண்டவரே. ஏசப்பா பிள்ளை செல்வம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஏசப்பா பிள்ளை செல்வத்தை ஏசப்பா தருமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. முக்கியமாக படிக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. பிள்ளைகளை ஏசப்பா இது ஞானத்தினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறாங்களே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா வாலிப பிள்ளைகளை நினைவு கூறுகிற கர்த்தாவே. எந்த தீய வழியில் ஏசப்பா பிள்ளைகள் மாட்டாமல் ஏசப்பா உமது கரத்தில் அடங்கியிருந்து கிருபை பாராட்டுமையாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. முக்கியமாக உடைய பிள்ளைகளே ஏசப்பா நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. உடைய பிள்ளைகளை ஏசப்பா இதே ஏசப்பா இமைகளால் ஏசப்பா மூடி மறைந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. ஏசப்பா எந்த ஆபத்துகளும் நாசம் மோசங்களும் பிள்ளைகளை தொடராமல் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. கோர்ட்டில் மரத்தில் சமூகம் முழு பெருமாய் செய்து ஏசப்பா பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்துகிறார்களே. ஏசப்பா கர்த்தாவே சோதர பகுதியை ஆசீர்வதித்து அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தாவே. பாடல் பகுதியை ஆசீர்வதிங்க, சங்கீத பகுதியை ஆசீர்வதிங்க, காணிக்கை பகுதியை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா வார்த்தையினால் எங்களை ஏசப்பா நிரப்புங்கம்மா நிரப்புங்க. நீர் பேசும் மாட்டேங்குது. நாங்கள் அடியார்கள் கேட்கிறோம் மாட்டேங்குது. நாங்கள் அதன்படி நடக்கவும் திருவை பாராட்டுவோம். எங்களை தாழ்த்தி இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஜிபிக்கிறவங்க ஆராதனைக்காக ஜிபிக்கிறவங்க பேசுகிற அந்த பரிசுத்தோடு நாங்கள் தேவன் ஆராதனை ஆசீர்வதித்து இன்னும் அநேகரை தேவன் கொண்டு வர வேண்டும். வேதம் சொல்கிறது இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள ஒரு கீழ்காற்று வீசுறதுனால 1.5 மணி நேரத்துக்கு காடைகள் ஒன்று விழுந்து பைபிள் வசனம் இருக்குது. இப்போ நாம ஜெபிக்க போகிறோம்.
கவனிக்கலாம். கர்த்தர் கிறிஸ்து நாம் ஸ்தோத்திரமாய் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே, எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே. Hallelujah.
அதை நாம் மையப்படட்டும். ஒரு பாடலை பாடி நம்ம அதை கடத்த போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே காத்துக்கிறீங்க. எல்லாமே கர்த்தருடைய அக்கினி தொடும். வானத்தில் சடுதியில ஒரு மாற்றம் உண்டாகும். அந்த அக்கினி ஆவியானவர் பூமியில தேவன் ஊற்ற போகிறார். பிரைஸ் தி லார்ட். ரபா கத ரபா கத ரபா கத ரபா லபா ரிபா லத ரத ரபா ரபா லபா ரபா லபா. இயேசுவின் நாமத்திலே
உச்ச தலைமுதற்கு உள்ள கால் வரைக்க சத்துருடைய அடையாளங்கள் கர்த்தர் சிதறடிக்க பண்ண போகிறார். எல்லா பலவீனத்தின் அடையாளங்களை கர்த்தர் இன்னைக்கு சிதறடிக்க பண்ண போகிறார். சத்துருடைய எல்லா வடிவுகளை கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் சிதறடிக்க பண்ண போகிறார். ஹalleluya. கர்த்தர் உன்னுடைய நாவை தேவன் அக்கினி நாவாய் கர்த்தர் மாற பண்ண போகிறார். எல்லாரும் ஆண்டவரே கர்த்தரை கொடுத்த அந்நிய வாசினாலே கொஞ்ச நேரம் தேவ சமூகத்திலே நாம் அந்நிய வாசிகள் பேசி ஆராதிக்க போகிறோம். இன்னைக்கு எல்லாம் கட்டப்பட்டுகிற கட்டுகளை கர்த்தர் சிதறடிக்க பண்ண போகிறார். ஹalleluya. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென் ஆமென் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களா இருப்பீரானால் தேவன் சொல்லுகிறார் உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நீங்கள் ரிசீவ் பண்ணுகிற விதம்தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் நீரோடு வாஞ்சிக்கிறது போல உன்னுடைய ஆத்மாவை வாஞ்சிக்குமானால் தேவன் கர்த்தருடைய வல்லமையோடு நிரப்பி நடத்துவார். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கவனமுள்ள ஆத்மா செழிக்கும். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஹalleluya. உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் இன்றைக்கு சோர்ந்து போய் கிடக்குமானால் கர்த்தருடைய ஆவியானவர் அவைகளை கர்த்தர் உயிர்ப்பிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நன்றி நன்றி ஆவியானவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஹalleluya. எல்லாரும் வேலை ஆண்டவரே இன்னைக்கு அளவில்லாத அபிஷேகம் ஊற்றப்படணும் ஆண்டவரே. கணுக்கால் அளவு வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்கு முழங்கால் அளவு வேண்டாம் ஐயா. இடுப்பளவு கூட வேண்டாம் ஆண்டவரே. எங்களை மீண்டு செல்லுகிற அனுபவத்துக்குள்ள தேவன் நடத்துங்க ஆண்டவரே. ஹalleluya. உலகத்துல உபத்திரங்கள் இருக்கிற ஆண்டவரே எங்களுக்கு நீதி செல்லுகிற ஆவியில நீதி செல்லுகிற அபிஷேகத்துல நீதி செல்லுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்க ஆவியானவரே. ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இருந்த நேரத்தில் கூட தேவன் எங்களுக்கு வெளிச்சமா இருந்ததே அதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் குழம்பி போய் நின்ற நேரத்தில் ஹalleluya தெளிவின் ஆவியானவர் எனக்கு தெளிவை கொடுத்தீங்களே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா மனிதர்கள் குழப்பின போது கூட ஆவியன் எங்கள் தெளிவை கொடுத்தீங்களே. எல்லா சூழ்நிலையும் எங்களுக்கு விரோதமா இருந்த போதும் ஆவியானவர் அவைகளுக்கு விரோதமாய் கொடியேற்றியே. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஜெயத்துக்காக ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். இந்த காமண்டு முழுவதுமாக தேவன் ஒரு மனதுருகத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காமண்டு முழுவதுமாக கர்த்தர் ஒரு மனதுருகத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர். ஹalleluya ஹalleluya. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya. சத்துரு நம்ம கீழே தலை நினைத்தாலும் ஆவியானவர் நம்மை தூக்கி நிறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். சத்துரு நம்மளை கீழே வீழ தலை நினைத்தாலும் ஆவியானவர் நம்மை தூக்கி நிறுத்தவர் வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. அவர் நம்ம தலையை உயர்த்துகிறவர். ஹalleluya. நம்மளை மேன்மைப்படுத்துகிறவர். பிசாசு நம்மளை வெட்கப்படுத்த நினைக்கிறான். ஆனா ஆவியானவர் ஹalleluya நம்முடைய தலையை உயர்த்த நினைக்கிற ஆண்டவர். காரணம் இந்த தலைமையில தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறதுனால. உன் தலைமையில தேவனுடைய வல்லமை இருக்கிறதுனால இனி கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். உன் தலையை குனியில் நிமிர செய்வார். ஆண்டவர் தலையை நிமிர செய்வார். சத்துரு தலையை குனியில் நினைக்கிறார். ஆவியானவர் உன் தலையை கர்த்தர் மேன்மைப்படுத்த நினைக்கிறார். ஆத்துமாவே நன்மை சொல்லு.